Hello students, welcome back to our channel Manav Nasir. இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 தமிழ் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. நமக்கு காலாண்டு பொதுத் தேர்வு 2024 10ஆம் வகுப்பு தமிழ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் பேட்டர்ன் வந்து இருக்கும். கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருந்தால் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 1 மார்க் கேட்டிருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புத்தக வினாக்களை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக புத்தகத்தில் இருந்தால் 1 மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே காலாண்டு பொதுத் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கப்படும். அதே மாதிரி 2 மதிப்பெண் வினாக்கள் 4x2 8. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 21வது வினா கட்டாய வினா திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வசன கவிதை குறிப்பு வரைக, கம்பனை பற்றி புகழ் மொழிகள் 2 எழுது. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா செயல் என நிறைவேற்றும் திருக்குறளை எழுது. அடுத்து 5x2 10. இதில் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். கலைச்சொல், பகுபத உறுப்பிலக்கணம், பழமொழி நிறைவு செய், எண் பெயர்களை கொண்டு தமிழ் எண்களில் எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்து எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இதேபோல் இளம் பயிர் வகை 5 பெயர்களை தொடரில் அமைக்க. அதே மாதிரி அறிவினா ஐயவினா விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா 2x3 6. இதில் 34 வந்து கம்பல்சரி. தமிழங்கனார் தமிழையும் கடலையும் இரட்டரை மொழி பாங்கினும் விளக்குக. மாளாத காதல் நோயானன் போல என்னும் தொடரில் உள்ள ஓமை காட்டும் செய்திகளை விளக்குக. அடுத்து அடிப்பிரலாமல் எழுது. நெக்ஸ்ட் வந்து கீழே தற்குறிப்பேற்றணி நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5x5 25. உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை எழுதுக. முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. ரொம்ப முக்கியம். உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்டுள்ள உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுகளுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. அடுத்து காட்சியினை கொண்டு கவியுணர்வு எழுதுக. நூலக உறுப்பினர் படிவத்தை எழுதுக. பள்ளியிலும் வீட்டிலும் நீங்கள் நடந்து கொள்ளும் முறையினை பட்டியலிடுக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே நமக்கு தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்து தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்பு. புயலிலே ஒரு தோணி நல்லா படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியும் கல்பனா சாவல் ஆகும். அடுத்த கட்டுரை பகுதி பொறுத்து பார்த்திங்கன்னா அரசு பொருட்காட்சி. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவ நாசர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.